ரொம்ப மோசமான ஒரு அனுபவம் உங்க லைஃப் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப வருஷமா ஒரு கடைக்கு போயிட்டு வருவேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹிந்தி பீப்பிள் தான். நான் அடிக்கடி போறதால என்னைய அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா சிரிச்சும் பேசுவாங்க. என்ன ஒரு பியூட்டினா, அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. நான் வந்துட்டு பாப்பாவ மட்டும் கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப பேமெண்ட் ஒரு ₹500 வந்தது. நானும் ஜிபேல பே பண்ணிட்டு அவங்கள்ட்ட காமிச்சிட்டு நானும் வந்துட்டேன். போது ஒரு பொருள் மறந்துட்டேன். சோ அதையும் வாங்கிடலாம்னு சொல்லி அங்க வரவையில இருக்க கடையில வந்து வாங்கிட்டு நின்னுட்டு இருந்தேன். பின்னாடி நின்னுட்டு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த கடையில இந்த 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. எனக்கு போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பக்கத்துல ஒரு 4 ஜென்ஸ் நிக்கிறாங்க. பேமெண்ட் அப்படின்றாங்க. புரியல எனக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. ஏன்னா அந்த நல்லா பேசுற ஒரு பையன் தான் வந்திருந்தான். இல்ல பேமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஹிந்தியில சொல்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கடுப்பாயிடுச்சு. ஒரு மாதிரி லோ ஆயிட்டேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே பதட்டத்தோட எடுத்து ஜிபே எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அந்த ஷாப்போட நேம்ல இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இருந்துச்சு. அதை எடுத்து காமிச்சேன். திரும்பி போய் அந்த கடையில போய் நல்லா சத்தம் போட்டு வரணும்னு தான் தோணுச்சு. பட் நெக்ஸ்ட் டே ஒரு நல்ல முக்கியமான நாள். அங்க போய் மூட ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம், அப்புறமா போகும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்த உடனே வீட்டில் ஹஸ்பண்ட் கால் பண்ணி நடந்தது எல்லாம். ஏன் திரும்பி போய் கேட்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. இல்லைங்க நான் பேக்ல நிறைய வச்சிருந்தேன், போற மூடும் இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேத்து பாப்பாவை கூட்டிட்டு கடைக்கு போயிருந்தாரு. அப்போ என்கிட்ட எதுவுமே சொல்லலை. பாப்பாவை கூட்டு போற வழியில எல்லாத்தையும் கேட்டிருக்காரு, என்னென்ன நடந்துச்சுன்னு. அவளும் டீட்டெயில்டா எல்லாமே சொல்லியிருக்காரு. எல்லாரையும் கூட்டு நல்லா வச்சு செஞ்சிருக்காரு. கத்துல எல்லாம் பதறிட்டானுங்களாம். ஒரு வார்த்தை பேசுறேன், என்னையும் பார்த்துருக்கீங்க, ஒய்ஃபையும் பார்த்துருக்கீங்க, எத்தனை தடவை வந்திருக்கோம், அது என்ன பின்னாடியே துரத்திட்டு வந்து கேட்கறது, என்ன பழக்கம் இதெல்லாம், உங்களுக்கு கேமரா எடுங்க செக் பண்ணுவோம், பேமெண்ட் பண்ணாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து பின்னாடி வந்தீங்களா இல்லை எப்படி வந்தீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை சார் மேடம் வந்து ஒரு ₹30 எக்ஸ்ட்ரா போட்டாங்க, அதை கொடுக்கறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் என் பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி. வந்ததும் என்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக சொன்னா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அன்னைக்கு அவள் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கா அப்படின்னு.